திரையம்பகம் IAS அகாடமி மாணவர்களின் நம்பிக்கை. Good morning to all respected members of press, official, educators and youth of Kanyakumari district. So I am Gabriel T. Samuel, the district educational officer of Kanyakumari district. So it's a privilege to address you about the unemployment existing condition in our country, in our district. So நம்ம பார்த்தோம்னா இந்த ஜென்ரேஷன் உள்ள யூத் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய க்ரைசிஸாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கன்னியாகுமரிக்கு தான் லிட்ரஸி ரேட் அதிகம். ஸோ அவ்வளோ இருந்த பிறகுமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரம் ஸ்கூல்லேருந்தே ஸ்கில்ஸ் என்பது அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நான் மக்கப் பண்ணிவிட்டு முடிப்பாங்க ஸ்கூல் லைஃப்பை, 12th வரை முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ்லேயும் அதே மாதிரி தான், ஏதோ படிக்க மாட்டேன், எக்ஸாம் முன்னாடி அதே மக் பண்ணிவிட்டு எழுதுவோம், எக்ஸாம் எழுதிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அதே தான் யூஸ் ஆகுமா? ஸோ அந்த ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருக்காது நம்மள்கிட்ட. ஸோ அதனால் வந்து அது காலேஜ்னு ஒரு லைஃப்பை முடிச்சுட்டா ஸோ கரியர் நோக்கி போகிற நேரம் ஸோ அது வந்து பெரிய டிஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய க்ரைசிஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஜாப் இருக்காது, கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆக முடியாது. ஸோ இப்படிப்பட்ட பல ரீசன்ஸ் அதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம கன்னியாகுமரி வந்து கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா வீட்லேயும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ காலமே வந்து திட்டுவாங்க, வீட்டில் வேலைக்கு போகலை எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லலாம் திட்டுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்து யூத்ஸ் அதை தாண்டி போனோன்னா அவங்களுக்கும் கோவம் வரும். ஸோ இப்போதைக்கு நிறைய பேருக்கு மார்க்ஸ் நிறைய இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆக முடியலை, ஜாப்ஸில் ப்ளேஸ் ஆகவே முடியலை. ஸோ இது வந்து இந்த க்ரைசிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸை பார்க்குறதோட அதை தாண்டி வர்றதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இதே மேபி இந்த கண்டிஷன் வந்து ஃப்யூச்சரில் லீட் ஆச்சுன்னா ஸோ வந்து பாவர்ட்டி என்பது நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ வந்து ஒரு காலேஜ் டேஸ் வர ரொம்ப அதிகமான ஃபீஸ் போட்டு, ஸோ இப்போ மேபி 12th அதிகமான மார்க் இருந்தால் காலேஜில் மெரிட் சீட்டில் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அதிகமான ஃபீஸ் கட்டி எப்படியோ படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதை படிச்சுட்டு ஸோ அதுலேயும் ஜாப் ப்ளேஸ் ஆகாமல் இருந்தால் ஸோ இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து அவங்க படிச்சுட்டு ஒரு ஜாப் இல்லாமல் இருந்தால் ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு நடுத்தருவுக்கு வந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்யூச்சரில் இதே கண்டிஷன் லீட் ஆச்சுன்னா இந்த இவ்வளோ ஒரு க்ரைசிஸ் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம பார்த்தோம்னா மேபி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். பட் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஸோ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஸோ இப்படிப்பட்ட எக்ஸாம்ஸுக்கு வந்து யூத்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆக மூலமாக அவங்களால ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாபில் இருக்க முடியும். ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு டெடிக்கேஷன் தேவை, ஸோ டிட்டர்மினேஷனும் தேவை. பட் இதெல்லாம் தாண்டி ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருந்துன்னா ஒரு ஸ்டேபிளான ஜாப் அவங்களுக்கு இருக்கும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி. அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஜாப்ஸ்னா ஒரு கொரோனா பீரியட்லலாம் பார்த்தோம்னா இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸில் இருந்தவங்களாம் தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க, டெர்மினேட் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா அது ஒரு ஸ்டேபிள் ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஸ்டேபிள் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சொசைட்டி பக்கம் போனோம்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக நம்மளை பார்ப்பாங்க. ஸோ நம்ம க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து யூத் வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க அதை கண்டிப்பாக க்ராக் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கேற்றப்பட்ட பாதையை நம்ம அமைச்சு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்போ யூத்ஸ் பலவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம், ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து யாரால் நடத்தப்படுன்னு பார்த்தோன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இட்ஸ் 3 காம்படிட்டிவ் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ வந்து நம்ம பர்சனல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் டிவைடட் இன்டு two sets, that is general studies 1 and general studies 2. So in general studies 1 it is conducted for 200 marks exam. So morning ஒரு செக்ஷன் அண்ட் ஈவினிங் ஒரு செக்ஷன். ஈவினிங் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 நடக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 வந்து CSAT 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இஃப் யூ ஸ்கோர் ஒன்லி 33% மார்க் கண்டிப்பாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் 1 பேப்பர் அவங்க வந்து வேல்யூவே பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சிட்டோம்னா கிளியர் பண்ணிட்டோம்னா ஸோ வி வில் ஸ்டெப் இன்டு மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ வந்து மெயின்ஸ் எக்ஸாம்னா 9 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். ஸோ பேப்பர் 1 அண்டு பேப்பர் 1க்கு வந்து எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜ் எடுக்கலாம். ஸோ பேப்பர் 2னா நம்ம வந்து இங்கிலீஷ் எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் 7 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். ஸோ அலாங் வித் ஸோ ஃபஸ்ட்டு 2 பேப்பர்ஸ் பார்த்தோம்னா அதுதான் குவாலிஃபைங் பேப்பர்ஸ்.
ஸோ வந்து குவாலிஃபைட் பேப்பர்ஸ் தாண்டி 7 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ பாஸ் இன் ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ஸ் தே வில் கரெக்ட் அதர் 7 பேப்பர்ஸ். ஸோ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா 1750 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டோம்னா we will be called for interview. ஒரு 3 to 4 monthsல கால் பண்ணுவாங்க. ஸோ வந்து இட்ஸ் எ பர்சனல் டெஸ்ட். ஸோ இப்போ பார்த்தோம்னா மெயின்ஸ் வந்து 1750 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ வந்து 275 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பர்சனல் டெஸ்ட், நம்ம மென்டல் எபிலிட்டி, நம்ம திங்கிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து 1750 ப்ளஸ் 275 மார்க்ஸ் அப்படி பார்த்தோன்னா ஒரு 2025 மார்க்ஸ் வரும். ஸோ வந்து நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸை தாண்டி இதை நம்ம கிராக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறத வர ஸ்டேபிள் இன்கம், ஒரு ஹை சேலரி, ஸோ ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு பொசிஷன் இன் சொசைட்டி, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அதை அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்பறம் கூட ஒரு ப்ராப்பரான டைமில் ஒரு பென்ஷன் அதுக்குன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப், ஒரு ஸ்டேபிளான லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம இருந்தோம்னா. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் நம்மளால் இருக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேக் ஸ்டோன் இருக்குது. ஸோ நான் சொன்னேன்னா ஒரு 12th நான் முடித்த உடனே நான் வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது வந்து ட்ரையம்பாக்கம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் எ பெஸ்ட் அகாடமி. ஸோ ஒரு என்னது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அது ஃப்ரெண்டில் போய் பேசணும்னா ரொம்ப கூச்சப்படுவேன். ஸோ பயமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து தான் அப்படி ஃப்ரெண்ட்லலாம் பேச முடிஞ்சு. ஸோ வந்து அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சி. ஒரு ஐஏஎஸ்னா என்ன அப்படின்னு ஒரு அவேர்னஸே கிடையாது. அப்புறம் ஐஏஎஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ இங்கே வந்த பிறகு தான் அதை பற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடச்சி. ஸோ அதுக்கு கிராக் பண்ண என்னெல்லாம் வழி உண்டுன்னு சொல்லி இங்கே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தே கிவ் மீ கான்ஃபிடன்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி. ஸோ வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் எ லான்ச் பேட் ஃபார் ட்ரீம்ஸ். ஒரு யூத்துக்குன்னா இட்ஸ் எ லான்ச் பேட் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு அகாடமி வந்து பேக் ஸ்டோனாக இருக்குது. ஸோ ஐ ரெஃபர் டு யூத். ஸோ நீங்களும் இங்கே வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிசி, யூபிஎஸ்சி போலப்பட்ட பல எக்ஸாம்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக இருங்க. ஸோ வந்து ஒரு 12th முடித்த உடனே விளையாடிட்டு அப்படி இப்படி இருக்காமல் ஒரு கண்டிப்பாக ஒரு டெடிக்கேட்டடாக இருங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கிராக் தீஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் பி இன் அ குட் பொசிஷன் இன் த சொசைட்டி. ஸோ தேங்க்யூ. உங்கள் பிள்ளையின் உறுதியான எதிர்காலத்திற்கு எங்கள் பயிற்சி மையத்தை ஒரே ஒரு முறை நேரடியாக அணுகி விவரங்களை நன்கு விசாரித்து சீட் ஐஏஎஸ் பயிற்சியில் உங்கள் பிள்ளையின் இடத்தை உறுதி செய்யுங்கள். For more details, please call 9442007700. Our academy address: Triambakam IAS Academy, 2nd floor, Laser Building, Market Road, Marthandam.